அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் முதல் முறையா மக்கள் சந்திப்பை காஞ்சிபுரத்துல நிகழ்த்தி இருக்கிறார். ஒரு கல்லூரியில உள்ளரங்கு கூட்டமா அதை நடத்தி இருக்காரு. கிட்டத்தட்ட 2000 பேர் கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் பேச்சுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் திமுக விமர்சனம் தான் அதிகமா இருந்தது. பாஜக குறிப்பா எந்த விமர்சனமும் வைக்கல. சமீபத்துல அறிவு திருவிழா திமுக சார்பாக நடைபெற்றது. அதுல திமுக எம்எல்ஏ எழிலன் அவர்கள் பேசினதை திருத்தி விஜய் அவர்கள் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. குறிப்பா தற்கூறிகள்னு சொல்லாதீங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னு சொன்னது திமுகவில இருந்தே நமக்கு ஆதரவு கூட வந்துச்சு. பாத்தீங்களா, தொடர்ந்து இந்த மாதிரி குரல் நிறைய வரும் அப்படின்னு விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? விஜய்க்கு எழுதி கொடுப்பவர், விஜய்க்கு எழுதி கொடுத்ததை ஒரு மாதிரி அதை ரிவ்யூ பண்ற 3 பேர். விஜய் எழுதி கொடுப்பவர் ஒரு சினிமா கதாசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர். அவர் அதை ரிவ்யூ பண்றது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஜான் ஆரோக்கியசாமி, விஜய். இந்த 3 பேருமே அந்த நிகழ்ச்சியில் என்ன நடந்தது என்று பார்க்கவில்லை. அவங்க பார்க்காமலே எழுதுறாங்க. விஜய் ஆப்வியஸ்லி பார்க்க மாட்டாரு. விஜய்க்கு வேற நிறைய வேலைகள் இருக்கு. ஒரு ஓடிடில படம் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. வேற சினிமா செய்திகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆனா அட்லீஸ்ட் இந்த கதாசிரியாக இருக்கக்கூடியவராது அறிவு திருவிழாவில் முழுக்க என்ன பேசப்பட்டது, சரி அறிவு திருவிழா முழுக்க பார்க்காட்டி கூட எழிலன் நாகநாதன் அவர்கள் என்ன பேசணும், ரெஃபரன்ஸா ஒன்று எடுக்க போறோம், ஒரு விஷயம் நம்ம எடுக்க போறோம், அட்லீஸ்ட் அவர் என்ன பேசணும் முழுமையா பார்த்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சுத்தமா பார்க்கல. தலைப்புச் செய்திகளாக இல்ல வேகமாக ஓடுற ஸ்க்ரோலு இல்ல போடுற டெம்ப்ளேட் வச்சுக்கிட்டு எழிலன் நாகநாதன் நமக்கு ஆதரவு பேசிட்டாரு பாருங்க சார் அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமி இன்புட்ஸ் கொடுத்தது அப்படியே அவர் எழுதிருக்காரு அப்படிங்கிற பார்க்க. நீங்க சொன்ன மாதிரி எழிலன் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம பசங்க நிறைய பேர் நம்ம பொதுவா பேசப்படுதுன்னு சொல்ல போனா இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயோ இல்ல திமுக எம்எல்ஏக்களோ இல்ல அமைச்சர்கள் கூட யாரும் இந்த வார்த்தைகளும் பயன்படுத்துறது இல்ல. நிறைய தடவை பயன்படுத்தப்படுறது இந்த சோசியல் மீடியா மட்டும். குறிப்பா ட்விட்டர் போன்ற தளங்களை தற்கொலை கழகம், தற்கொலை தலைவர் விஜய்ங்கிறது நிறைய போயிட்டு இருக்கு. அப்போ அதை பார்க்கின்ற இளைஞர் அவர்கள் இல்ல அந்த பசங்களை அப்படி பேசாதீங்க, அவங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். அப்போ அவர்களிடமிருந்து நம்மளுடைய வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான். அவங்க தலைமை சரியில்லை, தலைவர் சரியில்லாத காரணத்தினால அவங்க தலைவர் என்ன சொன்னாலும் அது சரி அப்படின்னு கேட்டு போற இடத்துல இருக்காங்க. அப்ப அவர்களையும் நாம் நல்வழிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற சொன்னார். இன்னும் சொல்ல போனா அவர் சொன்னதுல முக்கியமான பாயிண்ட், இன்னைக்கு இந்த பசங்க இப்படி தற்கொலைகள்னு அழைக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் திமுக அல்லது அதிமுக அவர்களை முழுமையாக அரசியல் பயன்படுத்த தவறிவிட்டது. நான் அரசியல் பயன்படுத்துறதுங்கிறத 2ஆ பிரிக்கிறேன். ஒண்ணு, அதுக்காக விஜய் கட்சி மாதிரி நான் மரத்துல ஏறுவேன், தொங்குவேன், டிரான்ஸ்பார்மர்ல தொங்குவேன் அப்படி கிடையாது. பட் ஸ்டில் இவர்களுக்கும் கொள்கை என்பதன் முழுமையாக நம்ம சொல்லிக் கொடுக்க தவறி விட்டோம். நம்ம இன்னும் அரசியல் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. திராவிட வகுப்புகள்லாம் நடுவில் நம்ம நடத்தணும், அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்ம சமூக நீதியில் நம்ம எதுக்காக அதை பேசுறோம், நம்மளோட தலைவர்கள் யார், அண்ணா என்ன பேசினார், கலைஞர் என்ன பேசினார் போன்ற விஷயங்களை நம்ம இன்னும் தீவிரமாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு தான் அவர் பேசுறாருங்கிற அளவில் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால அந்த பசங்களை நம்ம நல்வழிப்படுத்த வேண்டியது, மீட்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நம்ம அப்படி மீட்க வேண்டியதுன்னா யாரிடமிருந்து மீட்க வேண்டியது? விஜய் மாதிரி எந்த விஷயத்தையும் சரியாக உள்வாங்காமல், அரசியல் என்றால் என்னன்னு தெரியாம, எந்த புத்தகத்தையும் படிக்காம, எந்த ஸ்பீச்சையும் கேட்காம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவரிடம் தான் மீட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நேற்று ஸ்பீச்ல பாருங்களேன், அறிஞர் அண்ணா அந்த கட்சி மறந்துட்டாங்க. சரி சார், அந்த அண்ணா மறந்துட்டாங்க, நீங்களே சொல்றதை ஒத்துக்கிறாங்க. சொல்ல போனா அதிமுக அறிஞர் அண்ணா யாரும் கேட்கிற அளவுதான் இருக்காங்க. திமுக மறந்துட்டான ஒரு பேச்சு கூட வச்சுக்கலாமே. நீங்க என்ன சார் பண்ணிருக்கீங்க அறிஞர் அண்ணா பிரபலப்படுத்துறதுக்கு, இல்ல அண்ணா எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு? விஜய் இதுவரைக்கும் அண்ணாவை என்ன பண்ணிருக்காரு? பேனர் வச்சிருக்கேன்ல, பேனர் தான் எல்லாருமே வைக்கிறாங்களே. திமுக நீங்க அப்படி சொல்றீங்கன்னா திமுக பேனர் வைக்கிறாங்க. திமுக அதை விட போய் பல திட்டங்களுக்கு அண்ணாவுடைய பேர் வைக்கிறாங்க, ஏர்போர்ட்டுக்கு அண்ணாவோட பேர் வைக்கிறாங்க. பல இடங்கள்ல அண்ணா மேம்பாலம்னு சொல்றாங்க. கலைஞர் இருந்த காலத்துல இருந்து இப்பொழுது வரைக்கும் அண்ணாவை எங்கெல்லாம் பெருமைப்படுத்த முடியுமோ அதை பெருமைப்படுத்துறாங்க. நீங்க அண்ணாவோட கொள்கைகளை உள்ள கொண்டு போயிட்டாங்களா, அண்ணா பேசுற விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்காங்களா, மாநாட்டு கொண்டு போயிருக்காங்க, உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அண்ணாவை என்ன செய்திருக்கிறார்? அண்ணா குறித்து எந்த இடங்கள் மறுபடியும் ஒரே டெம்ப்ளேட் மக்களிடம் சொல்ல அண்ணா சொன்னாரு, ஆனா நான் போக மாட்டேன், மக்களை தான் என்கிட்ட வர சொல்லுவேன், மக்கள் சத்தாலும் நீ தூக்கி நீங்க வாங்க பண்ண சொல்லுவேன் அப்படிங்கிறத அண்ணா அவர்களுக்கு முரணான விஷயமா சொல்றார். இன்னொன்னு, அண்ணா அப்படின்னோட நமக்கெல்லாம் என்ன ஞாபகம் வரும்? அவர் மாநில சுயாட்சியை முழங்கியவர் அண்ணா அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருமொழி கொள்கைக்காக அவர் எவ்வளவு பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். பாராளுமன்றத்தில் அவரோட சிறப்பு உரை என்னங்கிறது தெரியும். பொருளாதாரத்தை கூட ரொம்ப எளிமையாக மக்களிடம் கொண்டு போய் எப்படி சேர்த்தாருங்கிறது தெரியும். நாடக வடிவத்தில் எப்படி கொண்டு போய் சேர்த்தார், இந்த கலை வடிவத்தில் எப்படி கொண்டு போய் சேர்த்தாருங்கிறத நமக்கு ஓரளவு தெரியும். பட் முதலாக நமக்கு மாநில சுயாட்சி. இந்த வாரத்துல உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான தீர்ப்பு. ஆளுநருக்கான அதிகாரம் என்ன, குடியரசுத் தலைவருக்கான அதிகாரம் என்ன, ஆளுநருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, 3 ஆப்ஷன் இருக்கா, 4 ஆப்ஷன் இருக்கா, ஆளுநர் கிடப்பில் போட்டு வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிந்து எல்லா பிரதான கட்சிகளும் அவங்க கருத்து சொல்லிட்டாங்க. திமுக வழக்கை தொடுத்திருக்காங்க. சோ வழக்கு குறித்து வில்சன் அவர்கள் பேசினார், பல்வேறு தலைவர்களும் அவங்க பேசுறாங்க. நம்ம இந்த வழக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாவை தூக்கி பிடிக்கிறார், அண்ணா திமுக மறந்துட்டாங்கன்னு சொல்ற விஜய் அவர்கள் இதுவரைக்கும் விஜயோ தாவேக்கவோ அந்த தீர்ப்பு குறித்து வாய் திறக்கவே இல்லை. சொல்ல போனா இந்த கூட்டத்திலேயே
ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. அதுல மாநில சுயாட்சிக்கு ஒரு பங்கம் வருகின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஆளுநருக்கு ஒரு காலத்தை நம்ம வந்து ஒரு கால நிர்ணயம் செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்பிருந்தா பரவாயில்லப்பா, விஜய் ஏதோ பார்க்கிறாருப்பா அப்படிங்கிற நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம். விஜய் எதையும் பார்ப்பதில்லை, எதையும் படிப்பதில்லை, எதையும் கேட்பதும் இல்லை. நான் அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் அண்ணா எழுதிய ஒரு விஷயத்தை கூட விஜய் படித்ததே கிடையாது. அதுக்கு அண்ணாவோட புத்தகம் கொடுத்த சார் நீங்க படிங்க சார், அது எதுக்கு நம்ம படிச்சுட்டு ஸ்கிரிப்ட் வரும்போது நான் ஒப்பிச்சுக்கிறேன், என்னங்க பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்கக்கூடிய நபர் தான் அறிஞர் அண்ணா. அப்போ நீங்க உண்மையிலே அண்ணா எழுதான்னு சொன்னா கூட விஜய் அப்படி பேசிடுவாரா? நீங்க வந்து விஜய் பல நேரங்கள்ல என்ன பேசுறாரு அப்படிங்கறது அவருக்கே தெரியல. நீங்க வந்து முன்னாடி எல்லாம் ஒரு கோட் பண்ணாரு, ஏதோ ஒரு போயம்னு கோட் பண்ணாரு, அது எழுதினவர் வேற ஒருத்தர், இவர் வந்து எழுதி கொடுத்தது நான் அப்படியே படிக்கிறது என்னப்பா பிரச்சனை அப்படிங்கிற இடத்துல மட்டும் தான் இருக்காரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு தற்கூரியாக இருக்கக்கூடிய தலைவரிடமிருந்து இந்த பசங்களை நம்ம காப்பாற்றணும். அவரே விஜயோட மொழி சொன்னா ஜென்சி கிட்ஸ் நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா விஜய் என்ன சொன்னாலும் உண்மை அப்படி நம்புகிற ஒரு கூட்டம். நீங்க பாருங்களேன், நேற்று ரொம்ப சில பேரோட பேட்டிகளை பார்த்து வெளியே வந்து, ஏங்க யாருமே பேசாத அண்ணன் பேசிட்டாரு, என்னவோ பேசிட்டாரு, அண்ணன் பஸ் ஸ்டாண்டை பத்தி பேசிட்டாரு. நான் கேட்கிறேன், காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை பத்தி ரொம்ப சின்ன சின்ன அமைப்புகள்ல இருந்து, இயக்கங்கள்ல இருந்து, போக்குவரத்துக்காக வேலை செய்கின்ற ஊழியர்கள்ல இருந்து எவ்வளவோ பேர் பேசிட்டாங்க. நம்ம என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் எப்படி எந்த தொலைக்காட்சியும் பார்ப்பதில்லை, எந்த பத்திரிகையும் படிப்பதில்லையோ அதே மாதிரி அந்த கூட்டமும் இதற்கு எதையுமே பார்த்ததில்லை. அவங்க பார்த்ததெல்லாம் அண்ணன் வந்து எந்த சினிமால என்ன பாட்டு பண்ணாரு, அண்ணன் இந்த படத்துல என்ன பஞ்ச் டைலாக் பேசுறாரு, இப்படியே வாழ்ந்த ஒரு கும்பல். ரெண்டு கும்பலுமே அப்படிதான். விஜய் வந்து நான் சினிமால நடிக்கிறேன், உங்க என்டர்டைன் பண்றேன், நீ என்டர்டைன் ஆனியா அதை மட்டும் பார்த்துட்டு திடீர்னு விஜய் என்ன பேசினாலும், எப்படி விஜய்க்கு வந்து ஜானரகசாமி என்ன சொன்னாலும் அது வந்து அரிஸ்டாட்டல் மாதிரி தெரிகிறாரோ, அதே மாதிரி இந்த பசங்களுக்கு விஜய் என்ன பேசினாலும் அண்ணா வந்து ஒரு அரிஸ்டாட்டல் அவங்களுக்கு தெரியுறாங்க. விஜய் அண்ணா சொல்றது, விஜய் அண்ணா வந்து அரிஸ்டாட்டல் அவங்களுக்கு தெரியுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? பாருங்க, அண்ணன் பாருங்க ராஜீவ் பஸ் ஸ்டாண்டை பத்தி பேசிட்டாரு, எல்லாருக்கும் அண்ணன் வீடு கட்டி கொடுக்கன்னு சொல்லிட்டாரு, அண்ணன் வந்து எல்லாரும் டிகிரி படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் கேட்கிறேன்ப்பா, நீ டிகிரி படிச்சிருக்கேன், படிச்சிருக்கேன், டிகிரி படிச்சு நீ இப்படிதான் இருக்க, உனக்கு அந்த புரிதல் ஏதாவது இருக்கா? எல்லோருக்குமான வீடு, சரி எல்லோருக்குமான வீடு விஜய் எப்படி சாத்தியப்படுத்துவார்? அவர்களுக்கு நான் தேர்தல் அறிக்கை நம்ம கரூர் பத்தி அப்புறம் பேசிக்கலாம் மக்கள் ஒதுக்கி வச்சுட்டாரு. கரூர் பத்தி பேசுவேன் பல நேரங்களில் சொன்னவர் கரூர் பத்தி இன்னுமே பேச மறுக்கிறாரு. நான் நேரா தேர்தல் அறிக்கைக்கு போயிற சில முக்கியமான விஷயங்களும் சொல்ல போறேன். ஆனா எப்படி செய்வேன்றதை நான் பின்னாடி சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரத்துல 25 நிமிஷத்துக்கு எல்லாம் ஸ்கிரிப்ட் படிக்க முடியல, அதை தாண்டி நான் படிக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க, எல்லோருக்குமான வீடு, எந்த வீடு? இல்ல யாருக்கான வீடு? நீங்க யாரை டார்கெட் பண்றீங்க? ஏழைகளை டார்கெட் பண்றீங்களா? மிடில் கிளாஸ் டார்கெட் பண்றீங்களா? இல்ல வாடகை கொடுக்க நம்ம கஷ்டப்படுறாங்க அந்த மக்களுக்கான ஒரு மாற்று வீடு நான் செய்ய போறேன், எப்படி சொல்ல போறீங்க, எப்படி கொண்டு வர போறீங்க? வீட்டு வசதி வாரியத்துல ஏற்கனவே வந்து மிடில் இன்கம் குரூப்ஸ்க்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க, அந்த வீடு இலவசமா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், இல்ல காசு வாங்கிட்டு கொடுக்க போறேன், அதானே ஏற்கனவே வீட்டு வசதி செஞ்சுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ண போறீங்க? இல்ல ஏழைகளுக்கு வந்து நான் வீடு இலவசமா கட்டி கொடுக்க போறேன், அது ஏற்கனவே நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு செஞ்சுட்டு இருக்காங்களே. நீங்க பாதிக்கப்பட்ட அடையாறு ஓரம், கூவம் இருக்கின்ற மக்கள், நீர்நிலைகள் இருக்கின்ற மக்கள், இந்த மாதிரி பல்வேறு புறம்போக்குகள் இருக்கிற மக்களுக்கு அவங்க டிஸ்பிளேஸ் பண்றதுக்காக அந்த மக்களை கொண்டு போய் ஏற்கனவே நகர்ப்புற வாழ்விட மேம்பாரியம் கட்டியிருக்கின்ற எல்லா மாவட்டங்களும் வீடுகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம நீங்க போய் சார் எனக்கு வீடு இல்ல சார், நீ குடிசை மாற்றாத நகர்ப்புற வாழ்விட மேம்பாரத்துல ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு SMS வருது. அந்த SMS எடுத்துட்டு போய் நீங்க ஆபீஸ்க்கு போனீங்கன்னா, சார் உங்க 3-4 வீடு காமிக்கிறேன், உங்க சாய்ஸ் எதுன்னு பாருங்க. நீங்க பெனிஃபிஷரி பண்றாரு 10% கட்டுற மாதிரி, வீட்டோட மதிப்பு வந்து ஒரு 10 லட்சம், நீங்க 1 லட்ச ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும், அது கூட EMI கட்டிக்கங்க, 9 லட்ச ரூபாய் வீடு நம்ம ஃப்ரீயா கொடுக்கும். இது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்காங்க. விஜய்க்கு இது எதுவுமே தெரியாது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு இருக்கிறது தெரியாது, வீட்டு வசதி வாரியம் இருக்கிறது தெரியாது. இங்க தொகுப்பு வீடுகள்னு கலைஞர் வீடு, அம்மா வீடுன்னு ஃபண்டு கொடுத்து கட்டி இருக்குது, எங்கிட்ட இடம் இருக்கு சார் காசு மட்டும் கொடுங்கன்னு சொல்றது தெரியாது. இது எதுவுமே தெரியாம அனைவருக்குமான வீடுனா யாரு சார், நீங்க அனைவருக்குமான வீடுனா யாருக்கு சார் கட்டி கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எல்லோருக்கும் 2 வீலர். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க பொது போக்குவரத்து குறித்த ஒரு துளி பாதை கூட விஜய் இல்ல அப்படிங்கறது அவரே எக்ஸ்போஸ் ஆகுறாரு. நீங்க உண்மையிலே விஜய் என்ன பேசிருக்கணும், கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ திட்டத்தை ஏன் நீங்கள் நிராகரித்தீர்கள்? நான் ஒன்றிய அரசை நோக்கி கையெழுத்துக்கிறேன். இல்ல திமுக திட்டம் சார் அந்த இடத்துல சேர்த்தது சார், திமுக கொடுத்த DIPR தான் இதன் காரணமாம், அவர்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூட எழுத தெரியாதா சொல்லுங்க. பரவாயில்லப்பா, விஜய்க்கு வந்து ஒரு நல்ல பார்வை இருக்கு, ஒரு விஷனரி லீடரா இருக்காருப்பா, பரவாயில்ல. பொது போக்குவரத்தை பத்தி பேசுவார் பாருங்க, எல்லாரும் பைக் வாங்கி கொடுக்குறேன், கார் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லும் போது விஜய் சரியா பேசுறாரு. ஏன்னா நமக்கு தேவை அதிகமான பேருந்துகள், அதிகமான ரயில்கள், இதை நோக்கிதான் நம்ம பயணிக்கிறோம், இதற்கு தான் போகணும். அவருக்கு உலகம் முழுக்க எல்லாரும் அதை நோக்கி போயிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்கும் 2 வீலர் வாங்கி கொடுக்குறேன், எதுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி சாகுறதுக்கா? இந்தியாவில வந்து அதிகமான விபத்துகள் நடக்கின்ற நாடாகவும் அதிகமான விபத்துகள் சந்திக்கிற மாநிலமாகவும் தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா, தமிழ்நாடு, சென்னை வருஷப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதனால சூழலில் பிரச்சனை எவ்வளவு வரும்? நீங்க வந்து எல்லாரும் டெல்லியில என்ன பிரச்சனை இன்னைக்கு சார், ஆட் டேஸ் ஈவன் டேஸ்ல டீசல் வண்டி என்னைக்கு ஓட்டலாம், CNG வண்டி என்னைக்கு ஓட்டலாம், டீசல் வண்டியா இருந்தா 10 வருஷத்துல ஸ்கிராப் பண்ணுங்க சொல்றாங்க சார். தமிழ்நாடு என்ன சொல்றாங்க, 20 வருஷம் ஸ்கிராப் பண்ணுங்க சார். இன்னைக்கு வந்து ஃபிட்னஸ் சர்டிபிகேட் 20 வருஷம் ஆனா எல்லாரும் அதிகமான ஃபீஸ் கட்டுங்க, 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு கட்டுங்க, வண்டி எல்லாம் ஸ்கிராப் பண்ணுங்க. அந்த அளவுக்கு சூழலில் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரு 2 வீலர் வாங்கி கொடுப்பாரு, என்னது வாங்கி கொடுப்பீங்க? நீங்க கார் தான் எனக்கு லட்சியம். எங்க ரோடு இருக்கு,
ஏங்க ஏற்கனவே போக்குவரத்துல சென்னை மாகாண நகரங்கள், மதுரை மாகாண நகரங்கள் ஸ்தம்பிச்சிட்டு இருக்கு. அதனால மெட்ரோ ரயில் திட்டங்கள் வேணும். ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்றோம். சென்னைக்கு முழுக்க முழுக்க மெட்ரோ வேணும். அது காஞ்சிபுரம் வரைக்கும், அந்த பக்கம் முடிந்து திருவள்ளூர் வரைக்கும் போனோம். முடிஞ்சா விழுப்புரம் வரைக்கும் எடுத்துட்டு போங்க. அப்படி கீழே பக்கத்துக்கு கொண்டு போங்க. இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல எல்லோருக்கும் டூ வீலர், எல்லோருக்கும் கார், எல்லோருக்கும் டிகிரி படித்த மாணவர்கள் இங்க இருக்கணும். தேசிய சராசரின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்பொழுதெல்லாம் புதிய கல்விக் கொள்கை குறித்து பேசுறோமோ அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாருமே, அதாவது இருக்கிற தமிழ்நாடே பிடிக்காத கும்பல் கூட என்ன சொல்லுது, ஜிஆர்ல அவங்களை அடிச்சுக்க முடியாதுப்பா. அது இல்லாம தேவையில்லாம இப்ப முதலமைச்சர் வந்து என்ன பண்றாரு, பெண்கள் படிக்கிறதுக்கு அந்த பசங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. சரி, பெண்களோட விட்டாரா, பசங்க படிக்கிறது தமிழ் முதல்வர் திட்டம் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஏற்கனவே இருக்க ஜிஆர் விஷயம் 10 இன்னும் ஜாஸ்தி பண்றதுக்கான வேலைகளை மிக தீவிரமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்க டாப் 100 யூனிவர்சிட்டிஸ் போட்டு அதுல 17 பல்கலைக்கழகங்கள் இல்ல 17 கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில இருந்து வருது. நம்ம டாப் கிளாஸ்ல இருக்காங்க. என்ஐடி இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, பிஎஸ்ஜி இருக்கு. இது இன்ஜினியரிங் காலேஜஸ்ல மெடிக்கல்ல எம்என்சி மாதிரி அடிச்சுக்க முடியுமாங்க? எம்என்சில போய் படிக்கணுங்க, போய் சிஎம்சில போய் படிக்கணுங்க. வேலூர் சிஎம்சி சூப்பருங்க, இது சூப்பருங்க. எம்எம்சி ஓகேங்க, எம்எம்சி கிடைக்காது ஸ்டாண்டில படிக்கணுங்க, கீழ்பாக்கில் படிக்கணுங்க. மெடிசன்ஸ்ல ஆர்ட்ஸ் எங்க படிக்கலாம்? ஆர்ட்ஸ் இன்னைக்கு 400க்கு 400 கட்டாப் எடுத்து கிடைக்காத மாணவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? இது எதுவுமே விஜய்க்கு தெரியாது. உயர்கல்வியில இதுவரைக்கும் தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கீங்க? உயர்கல்வி படித்த பிறகு வேலை வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைத்து விட்டதா? இந்த கேள்வி எழுப்புங்க. ஓகே, விஜய்க்கு ஒரு பார்வை இருக்குங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்கணும், முக்கியமான விஷயத்தை எழுப்புறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் நாங்க வேலை வாங்கி கொடுப்போம், வருஷத்துக்கு 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுல வந்து ஃபெயிலியர் ஆச்சாங்களா, பாஸ் ஆச்சாங்களா? முதலமைச்சர் பேசும்பொழுது 32 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? இந்த கேள்வி எழுப்பினாருன்னா விஜய்க்கு ஒரு பார்வை இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். எல்லோருக்கும் டிகிரி, நீங்க எங்க சார் பேசுறது? பீகார்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா, இல்ல யூபியில உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? ரொம்ப 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பேச வேண்டிய பழைய கதைகள் எல்லாம் எல்லாரும் டிகிரி வாங்க. ஏன்னா விஜய் 30-40 வருஷமா வீட்டை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. அவர் போறது கார் எடுத்தா நேரம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறோம், அங்க செட்டு போட்டிருப்பாங்க. இல்ல நான் வந்து காஷ்மீருக்கு போவேன், அங்க வந்து செட்டு போட்டிருப்பாங்க, அங்க நான் படத்தை நடிப்பேன், திரும்ப வீட்டுக்கு வந்து நான் பதுங்கிடுவேன். இதுதான் விஜயோட ரெகுலரான ஒர்க். விஜய் எங்க போயிருக்காரு? விஜய் இது வரைக்கும் களத்துல இறங்கி ஏதாவது போயிருக்காரா? நான் சிம்பிளா சொல்றேன், அரசியல் தலைவனாகவே அட்லீஸ்ட் ஆயிட்டேன். மாறு வேஷத்துல கூட நான் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கேன். என்ன சொல்றாரு, மருத்துவமனைக்கு பாதுகாப்பே இல்லை. எங்க பாதுகாப்பு இருக்குல்ல? இந்த மருத்துவமனைக்குள்ள போறாங்களா, யாரை கத்தி எடுத்து குத்திட்டு இருக்காங்களா? இல்ல வந்தோன்னு அடிக்கிறாங்களா, யாரை குச்சி வச்சு அடிக்கிறாங்களா? யாரை கேட்டு அரசு மருத்துவமனைக்கு கேட்கறாங்களா? ஒவ்வொரு நாளும் ஓபியில எவ்வளவு பெரிய கியூ நிக்குது. ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு எவ்வளவு மக்கள் போறாங்க. இன்னைக்கு வந்து தடுப்பூசி போடுறது கூட ரொம்ப மிடில் கிளாஸா இருக்கிறவங்க, பணக்காரங்க கூட நம்ம போய் ஆரம்ப சுகாதாரத்துல போட்டுக்கலாம். எதுக்கு நம்ம தடுப்பூசி இவ்வளவு காசு செலவு பண்ணணும்? கொரோனா வரும் பொழுது இந்த உயிர்களை கரெக்டா மருத்துவமனைகள், பிரைவேட் கிளினிக்ஸ் என்ன பண்ணாங்க, உயிர் போற நேரத்துல சார் நீங்க கிளம்பி போயிடுங்க சார், அந்த மக்களையும் காப்பாற்றினார்கள். இன்னைக்கு என்ன சாதனை வந்துட்டு இருக்கு, கையே இல்லாத 2 பேருக்கு வந்து கையை எடுத்து பொறுத்துறாங்க. தமிழ்நாடு சாதிச்சுட்டு இருக்கு. கால்கள் போயிட்டா பரவாயில்ல, கால்கள் எடுத்து பொறுத்துறாங்க, வேற ஒரு உடம்புல இருந்து பொறுத்திட்டு இருக்காங்க. இந்த மூளையை தவிர என்னென்னலாம் மாற்று சிகிச்சை இருக்கோ எல்லா மாற்று சிகிச்சையும் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் நடந்துட்டு இருக்கு. விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? அதுல போதாமைகள் இருக்கு. ஆமா, நான் சொல்றேன், போதாமைகள் இருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையங்கள சில டாக்டர்ஸ் இல்ல, செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கு, மருந்து பற்றாக்குறை இருக்கு. இதை நீங்க பேசலாம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில எப்பலாம் டாக்டர்ஸ் இல்ல, பேசுங்க, தாராளமா பேசுங்க. ஆனா இங்க மருத்துவமனைகளுக்கு பாதுகாப்பு, நாங்க ஆட்சிக்கு வந்தா பாதுகாப்பு அனுப்பிச்சோம், போலீஸ் செக்யூரிட்டி போர்டு அனுப்பிச்சோம். முதல்ல இங்க இப்போ செக்யூரிட்டி போர்டு அனுப்புற அளவுக்கு மேல என்ன பிரச்சனை இருக்குங்க? யாராவது அரசு மருத்துவமனை அணுகாம இருக்காங்களா? மக்களோட கேள்வி என்ன? ஆரம்ப சுகாதார காலில் மட்டும் ஓபி வந்து காலில் மட்டும் செயல்படுது. சாயந்தரம் ஓபி கொண்டு வாங்க. மருத்துவ சங்கங்களுக்காக போராட்டம், ரவீந்திரநாத் போராட்டம், தொடர்ச்சியா அந்த குரலை எழுப்புறாங்க. ஆளுங்கட்சியில இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியில் இல்லாட்டி சரி, தொடர்ச்சியா குரல், அந்த மாதிரியான குரலை எழுப்புங்க. நிறைய மினி கிளினிக்ஸ் அம்மாச்சில இருந்துச்சு, அது போயிருச்சு, அது என்ன காரணம்? இப்படி கேள்வி எழுப்புங்க. இது நீங்க கேள்வி எழுப்புனா பரவாயில்ல, விஜய்க்கு ஒரு பார்வை இருக்கு, மருத்துவம் குறித்த பார்வை இருக்கு, கல்வி குறித்த பார்வை இருக்கு, உயர்கல்வி குறித்த பார்வை இருக்கு. ஏன் இதெல்லாம் இல்லைன்னா விஜய்க்கு எழுதி கொடுக்கிறவனுக்கும் அறிவு இல்ல, அதை வாங்கி படிக்கிறவனுக்கு அறிவு இல்ல, விஜய்க்கும் அறிவு இல்ல. யாரும் கேள்வி கேட்கறதே இல்ல. சார் ஏதாவது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க சார், காஞ்சிபுரத்தை பத்தி ஒரு 4 பாயிண்ட் போட்டுக்கோங்க சார், தேர்தல் அறிக்கையில சார் தேர்தலுக்கு எங்க சார் எடுக்கலாம், முன்னாடி கலைஞர் என்ன பேசுற ரெஃபரன்ஸ் எடுத்துங்க, அம்மா என்ன பேசுற ரெஃபரன்ஸ் எடுத்துங்க, அண்ணா என்ன பேசுற ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் 2 பாயிண்ட். எப்படி வந்து கொள்கைக்கு திமுக 50%, நாம் தமிழர் 50% திருடணுமோ அதே மாதிரி திருடி போடுங்க சார். இதற்கெல்லாம் தேவை இருந்தது. கலைஞர் ஒரு காலத்தில் நான் அனைவருக்கும் வீடு, ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்கின்ற குடிசை மாட்ட வார்க்கிற மோட்டோ வச்சாருன்னா அன்னைக்கு நிறைய குடிசை வீடுகள் இருந்தது. அந்த குடிசை வீடுகள் எல்லாம் எப்படி வந்து கல் வீடுகளாக மாற்ற வேண்டும். இன்னுமே கவர்மெண்ட் வளர்ச்சிட்டு தான் இருக்காங்க, வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அது நம்ம போக வேண்டிய தூரத்தில் நமக்கு ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்கும். ஆனா விஜய் பேசுறது என்னவோ எல்லாருமே வீடு இல்லாம அனாதையா தெரிகிற மாதிரியும், விஜய் வந்து ரட்சிப்பர் மாதிரி எல்லாருக்கும் வீடு கொடுக்க போற மாதிரியும், எல்லாரும் இங்க படிக்காத தற்கொலைகள் மாதிரியும், அவரும் தான் காலேஜ்ல அட்மிஷன் வாங்கி கொடுக்குற மாதிரியும், மருத்துவமனைகள் எங்க திசையில இருக்குன்னு கூட தெரியாத மாதிரியும், அவர் தான் அரசு மருத்துவத்தை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரியும் அவரோட பாட்டு உருவாக்குவார் இல்லையா, இந்த பாட்டு மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. விஜய் தயவு செய்து உங்களுடைய வீட்டில இருந்து இறங்கி வந்து மக்களிடம் செல்லுங்கள். நான் தான் சொல்றேன், சும்மா மக்களிடம் செல்ல போர் அடிக்குது சொல்லும் போது. எனக்கு அண்ணாமலை கோவம் வந்துருச்சு. இது விஜய் இவ்வளவுதான் யூஸ் பண்ணாலும் தெரியுது. அண்ணா இல்ல சார், நீங்க மக்களிடம் செல்லுங்கன்னு சொல்றீங்க, ஆனா மக்கள்கிட்ட போனா தானே பெரிய பிரச்சனைகள் உருவாகுது விஜய் அவர்களுக்கு.
ஏங்க நீங்க ரெகுலரா நீங்க மக்கள்கிட்ட போடுங்க. நீங்க வந்து டீசர் ட்ரெயிலர் விடுற மாதிரி நான் மாசத்துக்கு ஒரு தடவை தான் போவேன், வாரத்துக்கு ஒரு தடவை. ஏங்க நீங்க திருச்சியா இருக்கலாம், நீங்க பெரம்பலூரா இருக்கலாம், அரியலூரா இருக்கலாம், ஒவ்வொருல எத்தனை தொகுதி? 6 தொகுதி இருக்கு. 6 தொகுதி பிரிச்சு வர்றேன். ஒவ்வொரு இடத்துலயும் நீ 7000 பேர் 8000 பேர் அவ்வளவுதான் வருவாங்க. இப்ப திருச்சி மாநகராட்சி, திருச்சியோடைய மாவட்டத்துல அவங்க கணக்குப்படி 30,000 பேர் சேரணும் வச்சுங்களேன். அது 6 பிரிங்க, 5000 பேர் வருவானா? அப்போ அரியலூர் 6 பிரிங்க, பெரம்பலூர் 6 பிரிங்க, புதுக்கோட்டை 6 பிரிங்க. 6 தொகுதிகளுக்கு விஜய் 6 நாள்ல போனார். நான் ஒன்னா சொல்றேன், அதே 10 நிமிஷம் பேசுங்க போதும். நீங்க ஊர்தே போங்க, தவழ்ந்தே போங்க. திருச்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர், திருச்சி கிழக்கு நான் வர்றேன், திருச்சி மேற்குக்கு நான் வர்றேன், திருவெரும்பூருக்கு நான் வர்றேன், லால்குடிக்கு நான் வர்றேன், மணச்சநல்லூருக்கு நான் வர்றேன். இப்படி நீங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லையே. நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் ஒரே இடத்துல திரட்டு. நான் வந்து வருவாய் மாவட்டங்களுக்கு போக மாட்டேன், சட்டமன்ற தொகுதிகளுக்கு போக மாட்டேன். ஏன்னா இப்படி காமிச்சாதான் ட்ரோன் ஷாட் வைக்கிற சேனலுக்கும் ஈஸியா இருக்கும், எனக்கும் ஈஸியா இருக்கும். நான் பாருங்க விஜய் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாரு. கரூர்ல இருக்கிற 6 தொகுதிக்கு போயிட்டா, கிருஷ்ணராயபுரம் போயிட்டேன், கரூருக்கு போயிட்டேன், ஒவ்வொரு தொகுதியா போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லையே. ஏன் போல? நீ மக்களிடம் செலுத்த தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. மக்களிடம் தான் அண்ணா வாழ்ந்தார். அவர் மக்கள்கிட்ட தான் வாழ்ந்தார். எப்பதான் வீட்டுக்கு போனார்? முழுக்க மக்கள் வீட்டுக்கு வந்தாலும் என்ன பண்ணார்? மக்களுக்காக எழுதினார், மக்களுக்காக பேசினார், மக்களுக்காக தொடர்ச்சியா உரையாடிக்கிட்டே இருந்தார். ஒரு காங்கிரஸ் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தல சாதாரண விஷயமே கிடையாது. இந்த கட்சியை வந்து ஒண்ணுமே இல்லாத ஸ்கிராச்ல இருந்து இந்த கட்சியை ஒரு 5 பேர்ல இருந்து ஆரம்பிச்சு இவ்வளவு பெரிய கட்சியாக இன்னைக்கு உருவாக்கிருக்காருன்னா அது அண்ணாவோட பங்கு என்ன? விஜய் என்ன பண்றாரு? மக்களிடம் செல்லும் சும்மா போற இடத்துல டயலாக் பேசிட்டு இருக்காரு. நேற்று பேசுறது எல்லாம் பஞ்ச் டயலாக் தான் ஃபுல்லா. தொட்டுட்டீங்க. என்ன சினிமா? ரஜினிகாந்த் படமா இல்ல விஜய் படமா? படத்துல பேசுற எல்லா டயலாகும் எழுதி கொடுங்க சார். பஞ்ச தான் சார் இவங்க விரும்புறாங்க. நிதர்சனமா இது பேசுறாங்க சார் அப்படிங்கிற சொல்றாங்க. அந்த கூட்டமும் கைது. அந்த கூட்டத்துக்கு என்ன? விஜய் வந்து எதுவுமே பேச வாய்ஸ் கூட அந்த கூட்டம் கைது தான் போகுது. அண்ணன் வாய்ஸ் சார் பாத்தீங்களா? இந்த உலகத்திலே அண்ணன் மாதிரி யாராவது வாய்ஸ் வைக்க முடியுமா அப்படின்னு அந்த கூட்டம் பேசதான் போகுது. அந்த கூட்டத்திற்கு என்ன தீனி போட வேண்டுமோ அந்த கூட்டத்துக்கு போட்டார். ஆனால் அந்த கூட்டத்தை தாண்டி, விஜய் ரசிகர்களாக இருக்கிறவர்களை தாண்டி யாரேனும் இந்த ஸ்பீச் வந்து பார்க்கிறவர்கள் என்னங்க விஜய் இதே மாதிரி டயலாக் நாங்க பேசிட்டு இருப்பாரு, சர்க்கார்ல இருந்து தயவு செய்து வெளியே வாங்க விஜய் தான் நீங்க எல்லாமே எழுதிட்டு இருக்காங்க. அதை அவர் எப்பொழுது புரிந்து கொள்வார் என்ற தெரியல. அவர் இந்த ஸ்டைல் தான் அவருக்கு பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். அதே போல அவர் பேசும்போது பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை சொல்லி நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னாரு. சரி, பின்னாடி அதை பத்தி ஏதோ பேச போறாரு. ஏன்னா வந்து வெளிப்படையா இது வரைக்கும் எங்கேயுமே பேசல. அவர் மகாபலிபுரம் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் காலில் விழுந்தார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் வந்தது. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பேசினாங்க. ஆனா விஜய் வந்து எங்கேயுமே வெளிப்படையா வந்து பேசல இல்லையா? பேசுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனா பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே தவிர்த்துட்டாரு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒண்ணு ஒரு பேப்பரை தொலைச்சிருக்கலாம், கொடுத்த ஸ்கிரிப்ட் பேப்பரை தேடி பார்த்திருப்பாரு கரூர்னு. ஏன்னா அப்ப வந்து அண்ணாவை மறந்த கட்சி அப்படி திமுக சொல்லிட்டு அடுத்து என்ன பாயிண்ட் பேசுறது மறந்துடாரு. கீழே பேப்பரை பாக்குறாரு, அது பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாரு, அப்படிதான் பேசுறாரு. அப்ப ஒண்ணு கரூரோட ஸ்கிரிப்ட ஜான் ஆரோக்கியசாமி கொடுக்காம மறந்துருக்கலாம். தேடி பார்த்து என்ன ஜான் இப்படி பண்ணிட்டு நீ நான் கரூர் பத்தி பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். இல்ல அவருக்கு வந்து கரூர் பத்தி நம்ம மனசு வந்து பேசினா சில உண்மைகளை பேசிடுவோம்னு அவருக்கு பயமும் இருக்கலாம். நான் மக்கள் காலில் விழுக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அவர் நீ ஒண்ணுமே இல்ல, எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம பேசுறீங்கன்னா உண்மை வெளிப்பட்டுரும் இல்லையா? நேற்றே கூட பாருங்க, விஜய் அவர்கள் இவ்வளவு மெனக்கெட்டு பேசினாரு. அவர் மனசுல இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சு. என்ன வார்த்தை? பிளாஸ்ட். ஏன்னா ஜனநாயகன் பாடல்ல அவர் வந்து மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த படத்தோட ப்ரமோஷன் லைட்டா பண்ணிக்கலாமா, அது மட்டும்தான் அவர் மனசுல இருந்து வந்தது. அப்ப அதே மாதிரி கரூரோட சம்பவம் இப்படி நடந்துச்சு, நான் மக்களை கூப்பிட்டு நான் மன்னிப்பு கேட்டேன், மக்கள் காலில் விழுந்தேன், நான் மனப்பூர்வமா மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன் அப்படிங்கிற உண்மை சொல்லலாம். ஆனா இன்னைக்கு சிபிஐ வழக்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது கரூர் பத்தி விஜயால எவ்வளவு தூரம் பேச முடியும்? மனசுல இருந்து பேச முடியாது. இப்ப ஸ்கிரிப்ட் பேப்பர்ல என்ன எழுதியிருந்தாங்கிறது அவர் ஒண்ணு வளர்ந்திருக்கலாம், இல்ல அவங்க எழுதி கொடுக்காம இருந்திருக்கலாம். கரூர் பத்தி பேசி எப்படி கரூருக்கு நான் வருவேன் முதல்ல போட்ட ட்வீட்ல இருந்து கடைசியா போன அருண்ராஜ் வரைக்கும் சொல்லி விட்டாரோ அதே மாதிரி கரூர் மக்களை வச்சு ஒரு கதை சொல்லிட்டே இருப்பார். நீங்க இந்த கரூர் இன்சிடென்ட் புரிஞ்சுக்கலாம். கரூருக்கு மட்டும் எத்தனை தடவை வாக்குறுதி கொடுத்துட்டு வரணும். இவர் என்ன சொல்றாரு? நான் வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாம இருந்ததே இல்லை. எந்த வாக்குறுதி நீங்க நிறைவேற்றுறீங்க? முதல்ல இது வரைக்கும் நீங்க முதல்ல எத்தனை வாக்குறுதி கொடுத்துட்டு நீங்க நிறைவேற்றுறீங்க? புரியவே இல்லையே. நீங்க வந்து பரந்தூர்ல பேசும் பொழுது என்னுடைய கட அரசியல் இங்கிருந்து தூங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு பிறகு எத்தனை தடவை விஜய் வெளியே வர்றாரு? விரல் விட்டு எண்ணிடலாம். ஓகே, பரந்தூர் போனாரு, அப்புறம் பொதுக்குழு நடத்தினாரு, இஃப்தார் நோன்பு நடத்தினாரு, அப்புறம் இன்னொரு 2ஆம் ஆண்டு விழா நடத்தினாரு, அப்புறம் திருச்சி போனாரு, மதுரை போனாரு, வந்தார். 10வது தான் இது முடிஞ்சு போச்சு. இதுல வந்து நான் பரந்தூர்ல இருந்து கழக அரசியல் துவங்குகிறது, சனிக்கிழமை அரசியல் துவங்குகிறது. இந்த கதைகள் ஏதாவது ஒன்றில்லாத விஜய்கிட்ட உண்மை இருக்கிறதா? ஏதாவது உதற்கு உண்மையா பேசுவாரா? வெப்ப வாரியத்துக்கு நாங்கள் தான் முதலில் என்னமோ இந்த உலகத்தில் சொல்றோம், இந்தியாவிலேயே தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில பாருங்க சார், வரப்போகுது சார். திமுக எப்ப போட்டாங்க? திமுக கூட விடுங்களேன். இந்த நாட்டில் இருக்கிற எத்தனை கட்சிகள், கேரளாவை சார்ந்த கட்சிகள், எத்தனை கட்சிகள் முதல் அமைப்புகள் போயிட்டு வக்பு வாரியத்துக்கு எதிராக நின்று போராடினார்கள். விஜய் ரொம்ப லேட்டா அதுவும் வந்து மனு தாக்கல் பண்ணி அந்த மனு ஏற்கப்படாமல் அப்புறம் அபிஷேக் மனு சிங்வியை பிடிச்சு ஒரு கதை பண்ணாங்க. இந்த வழக்கு ஏற்கப்படவே இல்லை. கிடைச்சிருக்கும் சொல்லிட்டாங்க. அஞ்சு வழக்கு தான் விசாரிப்போம், அதுல தேவை வழக்குலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன போய் சொல்றாரு அவரு? இல்ல நாங்க தான் முதல்ல போனோம். அதே மாதிரி சிஏஏக்கு கட்சி ஆரம்பிக்காத போது நான் குரல் கொடுத்தேன். எப்ப சார் கட்சி ஆரம்பிச்சீங்க? பிப்ரவரி 2, 2024. சரி, சிஏஏக்கு அறிக்கை எப்ப கொடுத்தீங்க? மார்ச் மாசம்.
அப்படி கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களா ஆரம்பிக்கலையா? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் பேசிய ஒரே ஒரு விஷயம், அந்த கல்வி திருவிழால நீங்க வந்து அம்பேத்கரை படிங்க, பெரியாரை படிங்க, காமராசர் படிங்க. இதை தாண்டி அரசியலாக விஜய் பேசியதே கிடையாது. கட்சி ஆரம்பித்த பிறகும் எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் எதுவுமே விஜய் அரசியலாக பேசியது கிடையாது. மாநாட்டுல விஜய் பேசுறாரு. அப்ப கேட்டாரு, யாரை எதிர்க்கிறீங்க? திமுக எதிர்க்கிறீங்களா? பாஜக அப்பெல்லாம் சொல்ற கொள்கை எதிரி, அரசியல் எதிரிங்கிற கதைகளும் அப்பதான் வெளியே வருது. அது வரைக்கும் விஜய் அரசியலாக எதுவுமே பேசியது கிடையாது. சிஏக்கு என்ன போட்டாரு? 4 வரைக்கும் அறிக்கை கொடுத்தாரு ட்விட்டர்ல. ஏங்க யாருக்கு நீங்க அடிக்கீங்க? பாஜக திட்டீங்களா? திமுக திட்டீங்களா? யாருக்கு திட்டீங்க? எதுவுமே புரியாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. சிஏக்கு நாங்கள் தான் முதல்ல அறிக்கை கொடுத்தோம். இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா, சிஏஏ அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டாலே, பத்ம வாரியம் வார்த்தை சொல்லிட்டாலே, இஸ்லாமில ஓடோடி வந்து அப்பா விஜய் தான்ப்பா நமக்கான ஒரு பெரிய மீட்பரா இருக்காரு, அவருக்கே வாக்கு போட்டுடலாம்ப்பா, இஸ்லாமியர்களோட முக்கியமான பாதுகாவலரே இவர் தான் அப்படின்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. அது எல்லாமே வந்து கிடையாது என்பது விஜய்க்கு இந்த அரசியல் காலத்தில் தேர்தல் காலத்தில் நிரூபணமாகும். நீங்க சொன்னது மாதிரி அவருடைய பேச்சுல முழுக்க முழுக்க திமுக விமர்சனம் மட்டும்தான் இருந்தது. மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ஏன் பாஜக வந்து கொண்டு வர மறுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளை வச்சு பேசவில்லைன்னு சொன்னீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இன்றைய காலையில வந்து ஒரு முன்னணி பத்திரிகையில வெளிப்படையா அமித்ஷா அவர்கள் பனையூர் வராரு, பனையூர்ல ஒரு ஹோட்டல்ல தங்கி விஜய் சந்திக்க போறார், கூட்டணி பேச்சுவார்த்தை நிகழ்த்த போறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. எந்த அளவு சார் உண்மை அது? நான் வந்து பல தடவை சொல்லிருக்கேன், நீங்க வந்து விஜய் அந்த முடிவை தனிச்சு நிற்கலாம் என்ற முடிவை விஜயால் எடுக்க முடியுமா அல்லது வேறு யாரும் எடுப்பார்கள் என்றால் வேறுதான் எடுப்பாங்க. நீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு சிபிஐ வசம் போய் பக்காவா சிக்கிட்டார். ஏற்கனவே பேசணும். இது ஒருவேளை இங்கே எஸ்ஐடி தமிழ்நாடு அரசாங்கம் இருந்தா விஜய் தொட்டு கூட இருக்க மாட்டாங்க. விஜய்க்கு வந்து எந்த பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. அவர் வழக்கில் கூட சேர்க்கப்பட்டிருக்க மாட்டார். அவர் வந்து அஸ்ராகாருக்கு அவருடைய விசாரணையோ இல்ல வந்து அருணாச்சல ஆணையத்தால் விசாரணையோ எதற்குமே விஜய் போய் வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எதுவுமே புரியாம கொண்டு போய் தலையை கொடுத்துட்டாருங்க, போய் கொடுத்துட்டார். இப்பொழுது இந்த வழக்கு வேகம் பிடிக்க பிடிக்க விஜயுடைய நிலைமை என்ன வேண்டுமானாலும் ஆகலாம். நீங்க வந்து அமித்ஷா வளைத்து விஜயை உள்ள கொண்டு வைக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அதை விஜய் ரெசிஸ்ட் பண்ண முடியுமா? எவ்வளவு ரெசிஸ்ட் பண்ணுவார்? 2 ஆப்ஷன் தான். எப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஊழல் கட்சிகள்லாம் ஒண்ணு ஊழலுக்கு உள்ள போ, இல்ல பாஜகக்குள்ள வந்து முங்கி எழு. முங்கி எழுந்துடுறாங்க, எனக்கு நீங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க, தொடர்ச்சியா ஊழல் பண்ண ஊழல் தானே பண்ணிக்க, அது பிரச்சனை இல்லை. பாஜக ஊழல் பண்ணினா ஒரு பிரச்சனை இல்லை. நீ ஆனா வெளியே இருந்து ஊழல் பண்ணினா தூக்கி நாங்க உள்ள போடுவோம். இதே மாதிரி சிபிஐ விசாரணையில் விஜய் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு, நீ வந்து A1 மாத்துவேன் ஒண்ணு. ஏன்னா இந்த வழக்குல நாங்க சார்ஜ் ஷீட் போற வரைக்கும் யாரோட A1 மாத்திரம் A2 மாத்திரம் நான் மாத்துவேன். ஒண்ணு நீ உள்ள போற மாதிரி இருக்கும், இல்ல நீங்க பாஜக சேர மாதிரி. எது உங்களுக்கு ஆப்ஷன்? விஜய் என்ன முடிவு எடுப்பார்? விஜய் இல்லங்க அதெல்லாம் கிடையாதுங்க, நான் வந்து பிளாஸ்ட் நான் தனிச்சே நிற்பேங்க அப்படின்னு சொல்லுவாரா? அப்ப போய் அமித்ஷா போய் வீரவாசனம் பேசுவாரா? என்ன தொட்டுட்டீங்களா அமித்ஷாஜி, அவங்க என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாரா? எதுவுமே பேச முடியாது. அமித்ஷா ரொம்ப தெளிவா இருக்காரு. விஜயை எப்போ கொண்டு வரணுமோ அது ரொம்ப ஆரம்பத்திலே சொல்றாரு. கரூர் சிரண்டுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே விஜயை எப்படி கொண்டு வரணும், எப்ப கொண்டு வரணுமோ நாங்க கண்டிப்பா கொண்டு வருவோம், நீ கவலைப்படாது. எடப்பாடி பழனிசாமி அதனாலதான் மறுபடியும் வருந்தி கூப்பிடாரு, வந்துருவாருங்க விஜய், எங்க போயிருவாரு, அமைச்சர்கள் எல்லாம் வந்து நிச்சயமா வந்துருவாருங்க, அவர் போனாருன்னா அவருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அவர் தெரியாதாங்க, கொண்டு வந்துருவாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர் தொடர்ச்சியா விமர்சனம் பண்றாங்க இல்லையா விஜய் அவர்கள்? இல்லங்க, விமர்சனம் ஏன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவரு அவங்க வந்து கிட்டத்தட்ட நீங்க இப்ப எம்ஜிஆர் குறித்து பேசுகிறாரு. அதிமுக ரொம்ப அமைதியாவும் இருக்க முடியாது இல்ல. அதிமுக எந்த அளவுக்கு மோசமா போயிட்டாங்கன்னா, ஒரே ஒரு கொடி அசைச்சதுக்கு எடப்பாடி பழனிசாமி துள்ளி குதிச்சு விஜய் கட்டி பிடிச்சு கூட்டிட்டு வரதுக்கு ரெடி ஆயிட்டாரு. அப்ப அவங்க மற்றவங்கள சுத்தி பாப்பாங்க, ஏங்க இவ்வளவு வீக்கான தலைவரா நீங்க உங்களுக்கு காமிச்சுக்காதீங்க, நம்ம வந்து அவ்வளவு வீக்கா இருக்கோமா, நீங்க வந்து விஜய் வந்தாதான் நம்ம கட்சி ஜெயிக்குங்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டு போறீங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கீங்கன்னு சொல்லிருப்பாங்களா கட்சியில இருக்கிறவங்க? ஆமாமா, முதல்ல நேரம் எந்த அளவுக்கு போனாரு, விஜய் மேல எந்த தப்புமே கிடையாதுங்க, 41 உயிர்களை கொன்ற செந்தில் பாலாஜின்னு சொன்னாரு. அவருக்கு பிறகு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றாரு, இல்ல நாங்க விக்டிம்ஸ்க்காக பேசுறோம், விஜய்க்காக பேசுறோம்னு ஒரு ஸ்டாண்ட் மாத்துறாங்க. ஏன்னா ரொம்ப பிரச்சனையா தெரியும் நீங்களா என்ன பண்றீங்க அப்படிங்கிறது. மக்களை பார்க்க ஏன் இவ்வளவு மோசமாயிட்டாங்க இவங்களா? எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, செய்தி தொடர்பாளர் மாதிரி போய் சட்டமன்றத்துல விஜய்க்காக ஒரு குரல் கொடுக்கிறாரு, விஜய் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அப்ப நீங்க கொஞ்சமாவது விஜய் எதிர்க்கிற மாதிரியான ஸ்டாண்டுக்கு வாங்க. விஜய் வந்து நம்ம ஓட்டல காலி பண்ணாதீங்க, ஒருவேளை தனிச்சு போனா நம்ம ஓட்டல காலி பண்ணாத எல்லா சதவீதம் வந்துட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு தூரம் நீங்க இறங்கினா நீங்க ஒரு கரஸ்பாண்டன்ட் லீடராவோ, நீங்க ஒரு லீடராவே இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே சுத்தி இருக்கவங்க பேசியிருப்பாங்க. அவருக்கு பிறகு சரி கொஞ்சம் அடிச்சுங்கப்பா, ரொம்ப அடிக்காது லைட்டா அடிச்சுங்கப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமை. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியவே முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அவர் மைண்டுக்கு போயிருச்சு. நீங்க வந்து தினகரனை சேர்த்துக்கலாம், ஓபிஎஸ் சேர்த்துக்கலாம், செங்கோட்டை சேர்த்துக்கலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, விஜய் வந்தாலே போதும். ஏன்னா விஜயோடைய கிரௌட உண்மையிலே ஓட்டர் ஃபுல்லா கன்வெர்ட் ஆகிடும் அவர் நினைக்கிறார். இதை தாண்டி டிவியில பாக்குற மக்கள் எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு மாய பிம்பத்தில் அவர் எப்படி விஜய் வந்து ஒரு மாய பிம்பத்தில் இருக்காரோ, எடப்பாடி பழனிசாமி ஒரு மாய பிம்பத்தில் இருக்காரு. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், வரும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு போர்ஸா மாறலாம். நீங்க இது டிஎம்கே எதிர்த்து ஒரு பெரிய கூட்டணியாக ஒரு மாறலாம். ஆனால் இதெல்லாம் வெற்றி வருமா அப்படிங்கறது மக்கள் தான் முடிவு செய்வாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டாலே போதும், நம்ம 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு மாய பிம்பத்துல இருக்காரு. அது எப்படிங்கிற போகுதான் தெரியும். அவர் பேசினதுல விஜய் அவர்கள் எங்கேயுமே நேரடியா வந்து பாஜக விமர்சனம் பண்ணல. ஆனா எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க இல்லையா தாவேகா சார்பா? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை?
இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி வந்து ஆதரவா போயிருக்காரு. அவரே என்ன சொன்னார், எஸ்ஐஆர் ரொம்ப நல்லதுங்கன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு என்ன புலம்புறாரு, திமுக எல்லாத்தையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஏங்க நீங்க அப்போ எஸ்ஐஆருக்கு ஆதரவா எதிர்ப்ப முதல்ல எங்களுக்கு விளக்குங்க. அதே எங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இப்ப எஸ்ஐஆர் வேணுங்கிறீங்களா, எஸ்ஐஆர் வேண்டாங்கிறீங்களா? திமுக சொன்ன குற்றச்சாட்டுங்கிறது பாலிசி வைஸா இதை நாங்க எதிர்க்கிறோம். இந்த நேரத்துல இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து கட்சி கூட்டத்துல வந்த முடிவு என்ன, பண்ணுங்க, பண்ண வேண்டியதுதான். எலெக்ஷன் முடியட்டும், ஜூன் மாசம் எலெக்ஷன் முடியுது, 6 மாசம் எடுத்து டைம் பண்ணுங்க. ஏன் 3 மாசத்துல படத்துக்கு நெருக்குறீங்க, எல்லாரும் ஏன் அவசர அவசரமா பண்றீங்க அப்படின்னு சொன்ன திமுக, ஆனா களத்துல ஒரு ஓட்ட கூட விட்டுறக்கூடாதுன்ட்டு இறங்கி ஒவ்வொருத்தரா வேலை பார்க்கறாங்க. எல்லா பிஎல்ஓஸும் தொடர்ச்சியா பிஎல்ஏஸும் தொடர்ச்சியா ஏஜென்ட்ஸ் எல்லாம் நல்லா வேலை பார்க்கறாங்க. பிஎல்ஏ 1 ஏஜென்ட் போட்டு வேலை பார்க்கறாங்க, பிஎல்ஏ 2 போட்டு வேலை பார்க்கறாங்க. 100 பேருக்கு ஒரு ஆள் கரெக்டா நம்மளோட முகவர்கள் கரெக்டா போய் வேலை பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எடப்பாடியால அதை மேட்ச் பண்ணவே முடியல. எடப்பாடி இப்ப என்ன பயப்படுறாரு, ஒருவேளை யாரும் அதிமுக ஓட்டு கண்டுபிடிச்சு அவங்க காலி பண்ணிடுவாங்களோ பயம் வருது. இப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ஏஜென்சி அனுப்புங்க. ப்ராசஸ் நடக்கதாங்க செய்யும். எஸ்ஐஆருக்கு வந்து உச்சநீதிமன்றம் தடை கொடுக்க போதா, இல்ல கொடுத்துருந்தா என்னைக்கு கொடுத்திருப்பாங்க, பீகார்ல தேர்தலே கூட நிப்பாட்டி இருப்பாங்க. அது உச்சநீதிமன்றம் அதை தலையிட விரும்பல. அப்போ எடப்பாடி பழனிசாமியோ இல்ல விஜயோ செய்ய வேண்டியது, எங்களுடைய ஓட்டு போகுது, எங்களுடைய ஓட்டு போகுது நீங்க நினைச்சீங்கன்னா, எங்களுடைய ஆட்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்க நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய பிஎல்ஏஸ் அனுப்புங்க. ஏன் நீங்க அனுப்பலன்னா, திமுக இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை மேட்ச் பண்றதுக்கு எனக்கு அதிமுகவும் இல்லை, விஜய் சுத்தமாக இல்லை. விஜய் அந்த களத்திலே இல்லை. பெரிய கட்டமைப்பு பெரிய கட்டமைப்பு சொல்லுகின்ற விஜயிடம் எத்தனை பிஎல்ஏஸ் இருக்காங்க? இவங்க சொன்னது பிஎல்ஏ எங்கிட்ட 60,000 பேர் இருக்காங்க, which means ஒரு பூத்துக்கு ஒருத்தர், அதுவும் ஃபேக். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிஎல்ஓவை கான்டாக்ட் பண்ற பிஎல்ஏவோ விஜய் தேவைக்கு வந்து யார் இருக்காங்கன்னா யாருமே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, வேற வழி இல்லை, கோர்ட்டுக்கு போய் ஒரு வழியே கிடையாது, நம்மளால போய் மேட்ச் பண்ண முடியாது. இன்னொன்னு, விஜய் சொல்ற ஜென்சி கிட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அவங்களுடைய பெயர்கள் எஸ்ஐஆர்ல வருமா, வரவே வராது. அவங்க என்ன பண்ணணும், சார் ஃபார்ம் 6 கொடுங்க சார், நான் ஃப்ரெஷ்ஷா வர்ற ஒரு ஆள், நான் ஆன்லைனுக்கு போறேன், ஃபார்ம் 6 ஃபில் பண்றேன், அப்லோட் பண்றேன், இது எனக்கு கரெக்டா போயிடுச்சா இல்லையான்னு பாருங்க, பிஎல் ஓட்ட கூப்பிட்டு பேசணும். இதை செய்யாம பாருங்க வந்தாங்க எங்க ஃபார்மே கொடுக்கல, உனக்கு எப்பறம் ஃபார்ம் கொடுப்பேன், இப்ப 15 வயசு ஆயிருக்கு, நீ ஏற்கனவே வாக்காளர் பட்டியல இருந்தா தானே உனக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க, வாக்காளர் பட்டியல் இல்லாத உனக்கு எப்பறம் ஃபார்ம் கொடுப்பாங்க நம்ம கேட்போம். எங்க வீட்டுல ஒருத்தர் 18 வயசு ஆயிடுச்சுங்க, ஃபார்மே கொடுக்காம தேர்தல் ஆணையம் மறுக்கிறாங்க. இது முட்டாள்தனமான பேச்சு இல்லையா? நீங்கள் செய்ய வேண்டியது, திமுக ஒரு பக்கம் கடுமையாக அதை எதிர்த்தாலும் என்ன வேலையை களத்தில் செய்ய வேண்டுமோ அதை செய்கிறார்கள். ஆதரிக்கும் அதிமுகவும் ஏன் எதிர்க்கிறோமா ஆதரிக்கிறோமா என்று தெரியாத தாவேக்கவும் களத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. ஒழுங்கு இப்படி பாருங்களேன், நீட் திமுக எதிர்க்கிறாங்க, ஆமா எதிர்க்கிறாங்க. நீட்டுக்கான கோச்சிங் கிளாஸ் வைக்கிறாங்களா, வைக்கலையா? வைக்கிறாங்க. நீட் இருக்கிற வரைக்கும் வேற வழி இல்லைங்க, நம்ம கோச்சிங் கொடுத்தாங்கன்னா நம்ம பசங்க அதுல முன்னேறி வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், நீட்டான பாலிசி வைஸா கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கின்றோம், அது எங்களுக்கு எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. எஸ்ஐஆர் நாங்கள் எதிர்க்கின்றோம், ஆம் எதிர்க்கின்றோம், ஆனால் அதற்கான வேலை செய்யாமல் இருக்க ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீ சாப்பிட்டு போயிருவ, நீ வந்து புதிய புதிய வாக்காளர்களை, நீ வந்து வட இந்திய வாக்காளர்களை, இது என்னோட கருத்துல திமுக வட இந்திய வாக்காளர்களை உள்ள கொண்டு வருவேன், என்னோட திமுக வாக்காளர்களுக்கு கொண்டு ஃபார்ம்ஸ் கொடுக்கறேன் ஏமாத்துவா. அதனால நான் ஒண்ணு வச்சே என்ன பண்றேன், ஃபார்ம்ஸ் கொடுக்க வைக்கிறேன், நான் மறுபடியும் கலெக்ட் பண்றேன், நானே கொண்டு வந்து கொடுக்குறேன். இன்னைக்கு எல்லா பிஎல்ஓஸும் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, திமுக போன் பண்றாங்க, சார் நான் வர்றேன் சார், பிஎல்ஏ எனக்கு வந்து எனக்கு நிறைய வீடு தெரியாது, நீங்க கூட்டிட்டு போய்க்கலாமா, கூட்டிட்டு போறேன், வா தம்பி, நாங்க சாஃப்ட்வேர் போட்டிருக்கோம், நீ பாரு நான் டெக் பண்ணி கொடுக்குறேன் உனக்கு, நீ வாங்கிட்டு போய் நீ சப்மிட் பண்ணிடு. இது நடக்குதா இல்லையா? இது புரியாத நிலையில் தாவேக்கவும் இவங்க இருக்காங்க. நீங்க வந்து கோர்ட்டுக்கு போனாலும் நிற்கும் செல்லுபடி ஆகாது. நீங்க களத்தில் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றே விஜய்க்கு தெரியவில்லை, ஏன்னா களத்தில் அதற்கான ஆட்களே இல்லை. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி விஜய் அவருடைய காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.